நாட்டில் அதிகரிக்கும் துப்பாக்கிச்சூடு சுற்றுலாத்துறைக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். கொழும்பில் பதுங்கியிருக்கும் சர்ச்சைக்குரிய செவ்வந்தி. நாடு முழுவதும் தேடி அலையும் போலீசார். பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழில் விபத்துக்குள்ளான பதில் அரசாங்க அதிபரின் வாகனம். மனைவி வெளியிட்ட தகவல். மஹிந்த உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட நடவடிக்கை. சங்கு சின்னத்தில் களமுறங்கும் 9 தமிழரசு கட்சிகள். வெளியான அறிவிப்பு. கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூடு. மற்றொரு சந்தேக நபர் கைது. அரசு மற்றும் தனியார் துறையினரின் சம்பள அதிகரிப்பு. பேராசிரியர் வசந்த அதுகோரல கூறும் விடயம். பாதுகாப்பு செயலர் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. நீதிமன்ற படுகொலை. அதுருகிரியவில் போலீஸ் அதிகாரி தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். இலங்கையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் காரணமான சுற்றுலாத்துறை மீண்டும் வீழ்ச்சியடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை சிறு மற்றும் நடுத்தர சுற்றுலா கைத்தொழில் துறையினரின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதில் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அளவிலான சுற்றுலா தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் சமீர சேனகடி சில்வா தெரிவித்துள்ளார். நாளாந்தம் பல பகுதிகளில் தற்போது துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன. இது சுற்றுலாத்துறைக்கு நேரடியாக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். இந்த சம்பவங்களால் வீதியில் சுதந்திரமாக செல்வதற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. எனவே சுற்றுலா பயணிகளின் வருகையில் வீழ்ச்சி ஏற்படுவதில் இது நேரடியாக தாக்கம் செலுத்தக்கூடும். நாட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறு தொடர்ச்சியான துப்பாக்கிச்சூடு காரணமாக குற்ற வலையமைப்பு ஒழுக்கப்படவில்லையாயின் நாட்டின் சுற்றுலாத்துறை பாரிய நெருக்கடிக்குள்ளாகக்கூடும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கணேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் பின்னணியில் உள்ளதாக கருதப்படும் 25 வயது சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியை கைது செய்ய நாடு முழுவதும் விசேட போலீஸ் தேடுதல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் நாட்டில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலிற்கமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொலையின் பின்னர் அவர் காணாமல் போன நிலையில் பெண் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. எனினும் அந்த பெண் இந்த நாட்டில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தேகிவளை மற்றும் மத்துகமவில் பல இடங்களில் நேற்று சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அவர் குறித்து எந்த தகவலும் கண்டுபிடிக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான சூழ்நிலையில் கொலை மிரட்டல்கள் வந்துள்ளதாக கூறி அந்த தாய் மற்றும் சகோதரர் ஆகியோர் நீர்கொழும்பு வீதி ஜெயா மாவட்டத்தில் உள்ள தங்கள் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். இந்த நிலையில் கணேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மேலும் 3 சந்தேக நபர்கள் 48 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் விசாரணைக்காக போலீஸ் காவலில் வைக்கப்படுவார்கள் என கொழும்பு குற்றப்பிரிவு நேற்று நீதிமன்றிற்கு அறிவித்துள்ளது. நாட்டின் பல மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களில் இன்று வெப்பமான வானிலை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு சப்ரகமுவ மாகாணங்கள் மற்றும் காலி, மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களில் வெப்ப குறியீடு மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எச்சரிக்கை வெப்பநிலையின் கீழ் நீண்ட நேரம் வெளிப்பகுதியில் தொடர்ந்து செயல்பாடுகளில் ஈடுபடுவதால் வெப்ப பிடிப்புகள் ஏற்படக்கூடும். எனவே பொதுமக்கள் நீரேற்றத்துடன் இருக்கவும் முடிந்தவரை அடிக்கடி வெளிப்புற செயல்பாடுகளை கட்டுப்படுத்தவும் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனின் மகன் பயணித்த வாகனமானது நேற்றைய தினம் விபத்துக்குள்ளானதில் அரசு அதிபரின் மகனும் அவரது நண்பரும் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து அரசு அதிபரின் மனைவி ஒரு முகநூல் பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் குறிப்பிட்டுள்ளதாவது: மாவட்ட செயலாளரின் மகன் அரசு வாகனத்தில் பயணிக்கும் போது பாரிய விபத்துக்கு உள்ளானார். இதனை பல சமூக ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டமையை காண முடிகின்றது. இதில் உண்மைக்கு புறம்பாக அரசு வாகனம் விபத்துக்குள்ளானது என்றும் மதுபோதையில் வாகனம் செலுத்தினார் என்றும் செய்திகள் வெளிவந்தன. அச்செய்திகளுக்கான உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவதற்காகவே இப்பதிவு இடப்படுகின்றது. யாழ் இந்து கல்லூரியில் 2023 கணித பிரிவில் கல்வி கற்ற எனது மகன் பழைய மாணவர்களின் கூட்டம் ஒன்றிற்காக தனது நண்பர்களுடன் சொந்த வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போதே பலாலி வீதியில் விபத்து ஏற்பட்டது. அவர் அரசாங்க வாகனத்தில் பயணிக்கவில்லை, எமது தனிப்பட்ட வாகனத்தையே பாவித்தார் என்பதுடன் அவர் மதுபோதையில் வாகனத்தை செலுத்தியிருக்கவில்லை என்பதும் போலீசாராலும் வைத்தியசாலையாலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் வாகனம் பாரிய சேதத்திற்கு
காயங்களுக்குள்ளான போதிலும் எனது மகனும் அவருடைய நண்பர்களும் எந்தவித உயிராபத்துமின்றி இறை அருளால் காப்பாற்றப்பட்டுள்ளார்கள். உடனுக்குடன் செய்திகளை வழங்குவது ஊடகங்களின் பொறுப்பு. ஆனால் உண்மைக்கு புறம்பாக தனிப்பட்ட விரோதங்களினாலோ அல்லது காழ்ப்புணர்ச்சிகளினாலோ அல்லது விறுவிறுப்பான செய்திகளை வழங்க வேண்டுமென்ற ஆதங்கத்தினாலோ சம்பந்தப்பட்டவர்களை எவ்வளவு பாதிக்கும் என்று சிறிதளவு எண்ணமும் இல்லாமல் ஊடகங்கள் பொறுப்பு இன்றி செயல்படுவது வேதனை அளிக்கின்றது. விபத்து என்பது யாருக்கும் எப்பொழுதும் நிகழலாம். ஒரு விபத்து சம்பவத்தை காரணம் காட்டி அரசு அதிபரின் பதவிக்கு களங்கம் ஏற்படுத்துவதையே நோக்கமாக கொண்டு செய்திகள் வெளியிடப்பட்டமையை என்னால் அவதானிக்க முடிந்தது. முகம் காட்டாது பொறுப்பற்ற விதத்தில் என் பிள்ளைகளின் மனதை பாதிக்கும் வகையில் செய்திகளை வெளியிட்டு இருப்பது மிகவும் வேதனை அளிக்கின்றது. எனினும் உண்மை செய்திகளை வெளியிட்ட ஊடகங்களும் ஆறுதல் வார்த்தைகளை கூறிய அன்புள்ளங்களுக்கும் நிறையவே இருக்கின்றன. அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு மறுபரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி அவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளதாக கூறப்படுகின்றது. பாதுகாப்பு மதிப்பாய்வுகளின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறித்து மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையிலேயே குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் அண்மைய நாட்களில் நாட்டில் இடம்பெற்ற குற்ற சம்பவங்கள் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 9 தமிழ் கட்சிகள் இணைந்து போட்டியிடுவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியில் இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுக்கு இடையிலான கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்கு சின்னத்தில் போட்டியிடவுள்ளது. குறித்த கூட்டணியில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழீழ விடுதலை இயக்கம், ஜனநாயக போராளிகள் கட்சி, தமிழ் தேசிய கட்சி, தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழ் தேசிய பசுமை இயக்கம், ஜனநாயக தமிழரசு கட்சி, சமத்துவ கட்சி ஆகிய 9 கட்சிகளும் இணைந்து கொண்டுள்ளனர். இன்றைய கலந்துரையாடலில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா, ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சி ரவீந்திரா மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணி சார்பில் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் சார்பில் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ், ஜனநாயக தமிழரசு கட்சி சார்பில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் நாவலன், தமிழ் தேசிய பசுமை இயக்கம் மற்றும் சமத்துவ கட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தனர். கொட்டாஞ்சேனை கல்பொத்த சந்தி பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் நபரொருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவத்திற்கு துப்பாக்கியை வழங்கிய சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த கொலை சம்பவம் துபாயிலிருந்து திட்டமிடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு கொட்டாஞ்சேனையில் கடந்த 21ஆம் தேதி இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் வர்த்தக நிலையம் ஒன்றின் உரிமையாளரான சசிகுமார் என்பவர் உயிரிழந்திருந்தார். உயிரிழந்தவர் தலவாக்கலை பேவல் தோட்டத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிய வந்துள்ளது. குறித்த துப்பாக்கியை பயன்படுத்தி அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு கொலையாளிகள் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்ற நிலையில் கொடவத்தையில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். அதன் பின்னர் சந்தேக நபர்கள் இருவரும் மறைத்து வைத்திருந்த தோட்டாக்களை காட்ட காக்கைதீவு பகுதிக்கு சென்றபோது காவல்துறை அதிகாரி ஒருவரின் கையில் இருந்த துப்பாக்கியை பறித்து காவல்துறையினர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதையடுத்து காவல்துறையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர்கள் உயிரிழந்தனர். இவ்வாறான பின்னணியில் குறித்த சம்பவத்திற்கு துப்பாக்கியை வழங்கிய சந்தேக நபர் காவல்துறையினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சவால் மிக்கது. அத்துடன் வரவு செலவு திட்டத்தின் உள்ளடக்கத்தை நடைமுறையில் செயல்படுத்துவதும் சவால் மிக்கது என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார ஆராய்ச்சி பிரிவின் பேராசிரியர் வசந்த அதுகோரல தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசு மற்றும் தனியார் துறை சேவையாளர்களின் சம்பள அதிகரிப்பு எதிர்காலத்தில் பணவீக்க அதிகரிப்புக்கு ஏதுவானதாக அமையும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்வைக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம்
விடயம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், இந்த வருடத்தில் மேலதிகமாக 900 பில்லியன் ரூபாய் வரி வருமானத்தை அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. இந்த நிலையில் வரி கொள்கையை மறுசீரமைக்காமல் உயரளவிலான வரி வருமானத்தை ஈட்டிக் கொள்வது சவால் மிக்கது. அரசாங்கத்தின் இலக்கு கமைய வரி வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதாயின் மக்கள் சுய விருப்பத்துடன் வரி செலுத்துவதற்கு முன்வர வேண்டும். வரவு செலவு திட்டத்தில் அரசு மற்றும் தனியார் துறை சேவையாளர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பதற்கான முன்மொழிவுகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. இதற்கு மேலதிகமாக அரசு சேவைக்கு 30,000 பேரை இணைத்துக் கொள்வதற்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த காரணிகளால் எதிர்காலத்தில் பணவீக்கம் அதிகரிக்கக்கூடும். நலன்புரி திட்டங்களுக்கு அரசாங்கம் பாரிய தொகை நிதியை செலவு செய்கின்றது. இதுவும் பணவீக்கத்தை அதிகரிக்கும். இந்த ஆண்டு தேசிய மட்டத்தில் பெற்றுக்கொள்ளும் கடன்களை வரையறுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த ஆண்டளவில் தேசிய கடன்களுக்கான வட்டி செலுத்துவதை வரையறுப்பதற்கு இந்த ஆண்டு அரச கடன் பெறுதலை கட்டம் கட்டமாக குறைத்துக் கொள்ள வேண்டும். ஓய்வூதிய கொடுப்பனவுக்காக தற்போது 500 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. எதிர்காலத்திலும் ஓய்வூதிய கொடுப்பனவு அதிகரிக்கப்படுமாயின் அதுவும் சவால் மிக்கதாக அமையும். உற்பத்தி துறையின் வினைத்திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு புதிய திட்டங்களை அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும். வரவு செலவு திட்டத்தில் உற்பத்தி திறனை மேம்படுத்த சிறந்த முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை சிறந்த முறையில் செயல்படுத்த வேண்டுமென அரசாங்கத்திடம் வலியுறுத்துகின்றோம். சர்வதேச நாணய நிதியத்தின் ஒழுங்குபடுத்தலுக்கு அமைவாகவே வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. 2028ஆம் ஆண்டு முதல் அரச முறை கடனை செலுத்துவதற்கு ஒப்பீட்டளவில் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். பொருளாதார மீட்சிக்கான சிறந்த திட்டங்களை செயல்படுத்தி அதன் வினைத்திறனான பயனை பெற்றால் மாத்திரமே 2028ஆம் ஆண்டு முதல் அரச முறை கடன்களை பொருளாதாரத்துக்கு பாதிப்பில்லாத வகையில் செலுத்த முடியும் என குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளிலிருந்து தப்பியோடியவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு பாதுகாப்பு செயலர் சம்பத் துய்யகொண்டா பணிப்புரை விடுத்துள்ளார். நாட்டில் இடம்பெற்று வரும் குற்ற செயல்கள் தொடர்பில் பாதுகாப்பு சபை கூடி இன்று காலை ஆராய்ந்தது. அதன் பின்னர் பாதுகாப்பு செயலர் இந்த அறிவிப்பை சற்று முன்னர் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கணேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அதுருகிரிய போலீஸ் அதிகாரி தொடர்பில் புதிய தகவல் வெளியாகியுள்ளது. கைது செய்யப்பட்ட அதுருகிரிய போலீஸ் கான்ஸ்டபிளுக்கும் துபாயில் உள்ள ஹேகல் பத்தர பத்மேவுக்கும் இடையான நெருங்கிய தொடர்பு குறித்த விவரங்கள் விசாரணைகளில் வெளியாகியுள்ளன. இந்த தொடர்பு நீண்ட காலமாக நடந்து வந்ததாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக சம்பந்தப்பட்ட கான்ஸ்டபிளின் வங்கி கணக்கிற்கு சமீபத்தில் 68 லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. சஞ்சீவ கொலைக்கு ஆதரவளித்ததாக ஹேகல் பத்தர பத்மே செலுத்திய பணமாக இந்த பணம் இருக்கலாம் என்று அதிகாரிகள்